மருத்துவர் அன்புமணி இங்க அவர் ஒரு 100 நாள் நடைபயணம் ஒன்று மேற்கொண்டிருந்தாரு. நிறைய பேர் பார்த்திருப்பீங்க, தொலைக்காட்சியில பார்த்திருக்கலாம். அந்த சமயம் சரபங்கா ஆறு, சரபங்கா நதி இருக்கு இல்லையா, அங்க போய் பாக்குறாரு. டேனிஷ்பேட்டை அல்ல அப்படியே உருவாகி வரக்கூடிய அந்த பகுதியில நதியை போய் பார்த்துட்டு இவ்வளவு சந்தோஷம். ஏன்னா சேர்வராயன் மலைப்பகுதியில் உருவாகும் மழை காலத்தில் வரக்கூடிய தண்ணி அத்தனையும் சரபங்கா ஆறுக்கு வருது. அவ்வளவு சுத்தமான தண்ணிய பார்க்கவே முடியாது அப்படின்ற அவர் சொல்றாரு என்கிட்ட. மழை காலங்களில் மட்டுமல்ல மலைப்பகுதியில வருது. அப்ப மலையிலிருந்து இருக்கக்கூடிய ஹெர்ப்ஸ், அதாவது என்ன சொல்றோம், மூலிகைகள், அந்த மூலிகைகளை அடிச்சுக்கிட்டு அந்த தண்ணி வருது. அப்ப அந்த தண்ணியில சுத்தமான தண்ணீர் மட்டுமல்ல, மூலிகை நிறைந்த தண்ணீர். மலைப்பகுதியில வர தண்ணியில குடிச்சா நோய் வராது, அப்படிப்பட்ட நீர் வருது. ஆனா வந்த கொஞ்ச நேரத்துக்கெல்லாம் அது சரபங்கா சிட்டிக்குள்ள போகும்போது என்ன ஆயிடுது, சாக்கடை கலந்து சாக்கடை கழிவு நீராக மாறி விடுகிறது.